வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று எம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம் ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு திருப்பலியின் வழியாகவும் எங்களை தன்னுடைய அருள் வரங்களினால் நிரப்புகின்றார். எங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர் தருகின்றார். அது மட்டுமல்லாமல் அவரே எங்களுடைய வாழ்வுக்குள் நுழைகின்றார். ஆனாலும் உங்களுடைய பாவங்கள் இறை வல்லமை எங்களிலே அனுபவிக்கப்படுவதற்கு தடையாக இருக்கின்றது. ஆகவே ஒரு கொஞ்ச நேரம் அமைதியாக எங்களுடைய தகுதியின்மையை ஆண்டவர் முன்னால் ஏற்று அவரிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடுவோம். மேலும் இந்த திருப்பலியிலே ஒரு சகோதரன் திரு ஆண்டவருக்கும் மாதாவுக்கும் நன்றி சொல்லுகின்றார். அவருடன் சேர்ந்து நாங்களும் நன்றி சொல்லுவோம். மேலும் இறந்த ஆத்துமாக்களுக்காக எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானசுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். இயேசுவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஜெபிப்போமாக. இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்து உமது வலப்பக்கத்தில் அமர்ந்திருப்பவரும் எமது மீட்பின் ஊற்றுமானவரிடம் எம்மை அழைத்து செல்வீராக. இவ்வாறு திருமுழுக்கினால் புது பிறப்பு அடைந்த நாங்கள் எங்கள் வீட்டார் அனுபவிக்கின்ற மாட்சியிலும் நாங்கள் அனுபவிக்க அருள் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. முதல் வாசகம். இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, திருவசனங்கள்
9 தொடங்கி 18 முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓராண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கலிலியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டி விடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கலிலியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதனால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூடத்து தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கலிலியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாள்கள் கொரிந்துவில் உள்ள சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பலேறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல்களுக்கு பதிலுரையாக, கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே, கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, மக்களினங்களே களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, வேற்று மக்களை நமக்கு அடிபணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாழ்பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார். அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும். கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, ஆரவார ஒலியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே, கடவுளே அனைத்து உலகின் வேந்தர் நீரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. மெஸ்ஸியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம்முடைய சீடர்களை பார்த்து, உறுதியாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழ்ந்திருக்கும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகின்றார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனிதர் உயிர் தோன்றியுள்ளது எனும் மகிழ்ச்சியால் தாம் வேதனையை அவர் மறந்து விடுகின்றார். இப்பொழுது நீங்களும் துயருறுவீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்த நாட்களில் நீங்கள் என்னிடம் எதையுமே கேட்க மாட்டீர்கள் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பான சகோதரங்களே, நாங்கள் இந்த நாட்களில் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வருகின்ற இறை வார்த்தைகள் ஒரே செய்தியைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றது. ஆனால் அதே செய்தியை வித்தியாசமான வழிகளிலே கொஞ்சம் ஆழமுள்ளதாக சொல்லிக்கொண்டே வருகின்றது. அந்த செய்தி என்னவென்றால், ஆண்டவர் இயேசு நிச்சயமாக விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகின்றார். நாளைக்கு நாங்கள் அந்த திருநாளை கொண்டாட போகின்றோம். விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்ற அல்ல செல்லுகின்ற ஆண்டவர் எங்கள் எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியை கொடையாக தருவார். அந்த ஆவியானவரை கொடையாக பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது எங்களுக்கு நிறைய விடயங்கள் நடந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுவது என்னவென்றால், பரிசுத்த ஆவியின் வருகை எங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரும், சந்தோஷத்தை தரும். அது மட்டுமல்லாமல் கடைசி இறைவார்த்தை சொல்லுகின்றது, நீங்கள் நிறைவை அனுபவிப்பீர்கள். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு உங்கள் வாழ்க்கையிலே தேவை என்று எதுவுமே இருக்காது. அதான் இயேசு சொல்லுகின்றார், திரும்பவும் நான் வருவேன், வருகின்ற பொழுது உங்களில் மகிழ்ச்சியை பார்ப்பேன். அது மட்டுமல்ல, நீங்கள் அந்த நாட்களில் எதையுமே கேட்க மாட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது அனைத்தையுமே பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார். அன்பான சகோதரங்களே, இன்றைய நாட்களில் இயேசு எங்களிடம் எதிர்பார்ப்பது என்னவென்றால், நாங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள, அவரினால் ஆட்கொள்ளப்பட, அவரை அனுபவித்து வாழ ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். ஒருவன் ஆவியினால் நிரப்பப்படுகின்றானோ, ஆட்கொள்ளப்படுகின்றானோ, அவன் வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சியை அனுபவிப்பான். அவனுக்கு இவ்வுலகில் தேவை என்று ஒன்று இருக்காது என்பது இயேசுவினுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. இந்த வாக்குறுதியை நம்பிய மக்களாக நாங்கள் தினமும் இடைவிடாமல் ஆவியின் வரங்களை கேட்டு மன்றாடுவோம். பாடலன் 98. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், இதுவே எம்
சகோதரங்களே, நாங்கள் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வார்த்தையான இயேசு வழியாக நீர் வாக்களித்த மீட்பு நற்செய்தியின் படிப்பினையால் எங்கும் நிறைந்திட உம்மை வேண்டுகின்றோம். அவர் உண்மைக்கு சான்று பகர்ந்து முன்னறிவித்த மீட்பை இவ்வாறு உரிமை பெற உடைய மக்களாக நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் அனுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே சதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஆண்டவரே, நீர் எங்களை உம்முடைய திருக்குமாரன் வழியாக படைத்தீர். அவர் வழியாகவே எங்களை மீட்டெடுத்தீர். அவருடைய உயிர்ப்பின் வழியாக நாங்கள் எல்லோருமே உயிர்ப்பின் மக்களாக வாழ வேண்டும் என்கின்ற உண்மையையும் நீர் எங்களுக்கு சொல்லுகின்றீர். ஆண்டவரே, தூய ஆவியின் வழியாக நாங்கள் என்றும் தூயவர்களாக உமக்கு உகந்தவர்களாக வாழ எங்களை நீர் வல்லமை உள்ளவர்களாக மாற்றுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானதூதரோடும் புனிதர்களோடும் அன்னை மரியாளோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் ஒரு மாட்சியால் நிறைந்துள்ளன. நரங்களில் ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். நரங்களில் ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாரங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தன் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தன் சீடருக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், மது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கின்ற உம்முடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், ஏனைய ஆயர்கள்,
திருப்பணியாளர்கள், துறவியர்கள், பொதுநிலையினராகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். நாம் அனைவரும் உம்முடைய அன்பின் முழுமையை அடையச் செய்யும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவர் புனித சூசை, திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் துணிந்து மன்றாடுவோம். தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உம் திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று எந்தொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசுவே, சமாதானத்தை உங்களுக்கு தருகின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. ஆண்டவரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் விசுவாசத்தை மட்டும் பார்த்து நம் அனைவருக்கும் நிலையான அமைதியை ஒற்றுமையும் தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசுவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை போக்குகின்றவர். அவரை பெற்றுக்கொள்ள அழைக்க பெற்ற நாங்கள் பெறு பெற்றோரும்.
ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தேரும். பாஸ்கா அருள் அடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருகச் செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பு தரும் உணவின் ஆற்றலை பொழிந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. ஜூபிலி ஆண்டு வேண்டுதல். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நீர் வந்தளித்த நம்பிக்கையும் தூய ஆவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மீண்டெழச் செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பறிந்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. யூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான எம்மிடம் மீள தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் எக்காலத்துக்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென்.
கொல்லிமேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.